திருவாசகம் மாணிக்கவாசகர் அருளியது. அண்டம் என்ற சொல் உருண்டை அல்லது முட்டை வடிவை குறிப்பது. உருண்டை வடிவில் இறுகி கிடப்பது நில உலகம். உலகத்தை தனது உடலாய் கொண்டான் இறைவன். விண்ணும் விண்ணிடை காணும் பல்வேறு அண்டங்களும் இறைவனது வல்லமைக்குச் சான்றாகும். அவ்வண்டங்கள் ஒன்றோடொன்று ஆதாரமற்ற நிலையில் நிலை பெற்று விளங்குகின்றன. அண்டங்களை அளந்தறிய முடியாத நம்மால் அவற்றை படைத்த இறைவனை எப்படி அளந்தறிய முடியும்? அண்டப் பகுதியினுண்டை பிறக்க மலப்பெருந்தன்மை வலப்பெருங் காட்சி. வானவெளியிலே முட்டை வடிவில் பல அண்டங்களை தோன்றச் செய்தான் இறைவன். அவற்றின் தன்மையை அறிந்தவர் இல்லை. அவற்றின் அழகும் சீரமைப்பும் கண்டு வியத்தற்குரியவை. ஒன்றனுக்கொன்று நின்றெழில் பகரி 100 கோடியின் மேற்பட விரிந்தன. ஒவ்வொன்றும் ஓரழகு விளக்கி சொல்கிற போது அவை கோடிக்கணக்காய் விரிவடைந்து கொண்டே போகும். ஒன்றல்ல, இரண்டல்ல, ஒரு 100 கோடியும் அல்ல, மேலே இன்னும் மேலே அவை எண்ணற்றவையாய் எல்லையற்று கிடக்கின்றன. இறைவனது படைப்பான அண்டங்கள் ஒன்றுக்கொன்று ஆதாரமற்றவை என்றாலும் அவற்றின் சீர்மையும் அழகும் சொல்லிட முடியாது. ஓம் நம சிவாய. அத்தியாயம் 3 திருவண்டப் பகுதி. நன்றி.